ஏலியன்களை தேடி நம்ம ஆராய்ச்சியாளர்கள் எக்கச்சக்கமா ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஆனா நம்ம உலகத்திலேயே ஏலியன் போன்ற தோற்றம் கொண்ட சில உயிரினங்கள் இருக்கதாங்க செய்யுது. அந்த வகையில இந்த வீடியோல நம்ம உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஏலியன் போன்ற தோற்றம் கொண்ட சில உயிரினங்களுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாதனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப்ஸ் பார்க்கறதுக்கு ஹாலிவுட் படங்களில் வரக்கூடிய ராட்சத சிலந்தி மாதிரி தோற்றம் அளிக்குதுல்ல. ஆக்சுவலி இது சிலந்தி கிடையாது, இது ஒரு நண்டு வகை. ஜப்பானிய கடல் பகுதிகளில் அதிகமாக இது காணப்படுறதாலேயே இதை ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப்னு கூப்பிடுறாங்க. இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் ஆனது கிட்டத்தட்ட 3.8 மீட்டர் நீளம், அதாவது 12 அடி நீளம் வளரக்கூடியது. இதனுடைய ஒவ்வொரு காலும் கிட்டத்தட்ட 2 மீட்டர் நீளத்துக்கு மேல இருக்குமாமா. அதனாலேயே இதை ராட்சத சிலந்தி நண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இது எதனால அச்சுறுத்தக்கூடிய ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய கிளாஸ் இருக்குல்ல, கையில் இருக்கக்கூடிய நகங்கள், அது எல்லாமே மனிதனுடைய தோலை கிழிக்கக்கூடியதாமா. அந்த அளவுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு மாபெரும் நண்டு வகை தான் இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப்ஸ். இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப்ஸ் ஆனது கடலுக்கு 500 அடி ஆழத்துல தான், தரைப்பகுதியில தான் எப்பவுமே வாழுமாமா. அதோட இதனுடைய ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடியதுதான் இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப்ஸ். நண்டு வகை உயிரினங்கள்லயே மிகப்பெரிய நண்டு வகையா இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் தான் பார்க்கப்படுது. பார்க்கறதுக்கே ஏலியன் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இருந்தாலுமே மனிதர்களுக்கு இதனுடைய ருசி ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலேயே அதிகமாக வேட்டையாடப்படக்கூடிய ஒரு நண்டு வகையாகவும் இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் மாறி இருக்கு. இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் ஆனது தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. அதனாலேயே அடிக்கடி தன்னுடைய ஓட்டம் மாற்றிக்கிட்டுமே இருக்குமாமா. எப்படி மாற்றுன்னு கேட்டிங்கன்னா, இது வளர்ந்த பிறகு அந்த ஓட்டில் இருந்து வெளியே வந்துருமாமா. வெளியே வந்த ஒரு சில வாரங்கள்லேயே இதன் மேல் பகுதியில் வந்துட்டு ஓடானது தானாவே வளர தொடங்கிருமாமா. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணக்கூடியது, ஏன்னா இது அடிக்கடி வளரக்கூடியது. சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க பீச்சில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் உங்க எதிரில் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பேர்ட் டிராப்பிங் ஸ்பைடர் பார்க்கறதுக்கே என்ன கருமம் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. உண்மையிலே இதனுடைய நடவடிக்கைகள் மற்றும் இது வேட்டையாடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே என்ன கருமம் சார்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பேர்ட் டிராப்பிங் ஸ்பைடர் ஆனது மற்ற சிலந்திகள்ல இருந்து வித்தியாசமான தோற்றத்துல இருக்கும். அதுவும் குறிப்பா பறவைகளுடைய எச்சத்தின் தோற்றத்துல இருக்கும். இதை மேல இருந்து பார்க்கும்போது இது ஏதோ பறவையுடைய எச்சம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைச்சுப்பாங்க. கழுகு, பறவைகள் எல்லாமே இது பறவையுடைய எச்சம் தான் நினைச்சுக்கும். பறவையுடைய எச்சத்தில் இருக்கக்கூடிய சில உணவுகளை சில பூச்சிகள் தின்னும். அந்த மாதிரி இந்த சிலந்தி வகையை ஏதோ பறவையுடைய எச்சம் தான் நினைச்சு சில பூச்சிகள் வரும்ல, அந்த பூச்சிகளை வேட்டையாடி தின்னக்கூடிய ஒரு சிலந்தி வகை தான் இந்த பேர்ட் டிராப்பிங் ஸ்பைடர். அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்ட் டிராப்பிங் ஸ்பைடர் ஆனது ஒரு இலை மேலே உக்காந்துக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ஒரு பறவையுடைய எச்சம் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இது தன்னுடைய உடல்ல இருந்து பெண் பட்டாம்பூச்சிகள் இருந்து வரக்கூடிய ஒரு வாசனையை திரவமா வெளிப்படுத்தும். அந்த வாசனையை பார்த்து இது பெண் பட்டாம்பூச்சி தான் நினைச்சுக்கிட்டு ஆண் பட்டாம்பூச்சிகள் அந்த பறவையின் எச்சம் போல தோற்றம் கொண்ட சிலந்தி மேல வரும்ல, அப்படி வரும்போதே அந்த பட்டாம்பூச்சியை இந்த சிலந்தியானது வேட்டையாடி சாப்பிட்டுரும். இப்படியாக வினோதமான வேட்டையாடும் ஸ்ட்ராட்டஜியை இந்த பேர்ட் டிராப்பிங் ஸ்பைடர் ஆனது அதனுடைய தோற்றத்தை பயன்படுத்தி வச்சிருக்கு. இந்த பேர்ட் டிராப்பிங் ஸ்பைடர் ஆனது அதிகமாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துல காணப்படுது. ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போனால் ஒரு இலையை பார்த்து அதில் வந்துட்டு பறவையோட எச்சம் இருந்துச்சுன்னா பறவையோட எச்சம்னு நினச்சிடாதீங்க, அது ஒரு சிலந்தையாக கூட இருக்கலாம். ஆக் ஃபிஷ் பார்க்கறதுக்கே ரொம்ப கன்றாவியான ஒரு உயிரினம்னா இந்த உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஆக் ஃபிஷ் ஆனது பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி இருக்குல்ல, இது ஒரு பாம்பு கிடையாது, இது ஒரு மீன் தான். ஜாலஸ் ஃபிஷ் டைப்பை சேர்ந்தது தான் இந்த ஆக் ஃபிஷ். இந்த ஆக் ஃபிஷ்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இது அதிகமாக ஸ்லைமை ரிலீஸ் பண்ணும். அதாவது இதனுடைய உடல்ல இருந்து எண்ணெய் போன்ற ஒரு திரவமானது ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு உயிரினம் தாக்க வந்தால் மட்டும் கிடையாது, எப்பவுமே இதனுடைய உடல்ல இருந்துட்டு ஸ்லைமானது ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு உயிரினம் இதை வேட்டையாட வரும்போது கடிக்க முற்படும்ல, அப்படி கடிக்க முற்படும் போது இந்த திரவத்தால் அது வழுக்கும் தன்மையை பெற்றும். அப்படி கடிக்கும் போது அந்த வழுக்கும் தன்மையால் ஈஸியாக தப்பிச்சிரும். ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இந்த ஸ்லைமை பயன்படுத்துது. அதை விட கொடூரமாக இந்த ஸ்லைமை இது அஃபென்ஸுக்கும் பயன்படுத்துது. உயிரினங்களுடைய ஓட்டை பகுதி அதாவது இருக்குமில்ல, மீனுடைய செதில் ஓட்டைகள்லாம் இருக்குமில்ல, அந்த ஓட்டைகளில் இதனுடைய ஸ்லைம்
வேகமை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஓட்டை வழியாக புகுந்து அந்த உயிரினத்தை அப்படியே கிழிச்சு மறுபுறம் வெளியே வந்து அந்த உயிரினத்தை கொன்று சாப்பிடக்கூடியது இந்த ஆக்ஃபிஷ். கேட்கறதுக்கே கன்றாவியாக இருக்குல்ல, உண்மையிலே அப்படிப்பட்ட உயிரினம் தான் இந்த ஒரு ஆக்ஃபிஷ்னு சொல்லலாம். பீனிஸ் ஸ்னேக். என்னடா காட்டுற, கட் பண்ணு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பார்க்கறது வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது கிடையாது, இது ஒரு புழு வகை. இந்த புழு வகையானது பார்க்கறதுக்கு ஒரு ஆணுடைய ஆண்குறி போல தாங்க இருக்கும். அதனால தான் இதுக்கு பீனிஸ் ஸ்னேக் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. அப்போ இது ஸ்னேக்காடா புழுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்னேக் கிடையாது, ஸ்னேக் போன்ற தோற்றம் கொண்டு இருக்கிறதால இதுக்கு பீனிஸ் ஸ்னேக்னு வந்திருக்கு. பட் இருந்தாலுமே இது ஒரு புழு வகையை சார்ந்தது தான். இது அதிகமாக அமேசான் காடு பகுதிகளில் காணப்படுது. இந்த பீனிஸ் ஸ்னேக்கு மானகோண்டாங்கிற பெயரும் இருக்கு. அதை தவிர வேறு சில பெயர்களும் இருக்கு. பல பெயர்களால் தான் இந்த பீனிஸ் ஸ்னேக்கானது அழைக்கப்படுது. இந்த பீனிஸ் ஸ்னேக்கானது நுரையீரல் இல்லாத ஒரு உயிரினம்னு சொல்லலாம். நுரையீரல் இல்லாமல் இது எப்படிரா வாழுது அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே அறிவியலாளர்களிடையே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரொம்ப விசித்திரமான உயிரினமாக மட்டும் இல்லாமல் எப்படி இது சாப்பிடுது, எப்படி இது உயிர் வாழுதுன்னு சொல்லிட்டு பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ரொம்ப மர்மமான உயிரினமாகவும் இந்த பீனிஸ் ஸ்னேக்கானது இருக்குது. இதை பார்த்து பயந்துடாதீங்க, இது ஒரு புழுதான். கிரேட் பூட்டு. சவுத் அமெரிக்கா காடுகளில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பறவை வகை தான் இந்த பறவை. என்னடா பறவைன்னு சொல்லிட்டு வெறும் ஃபோட்டோ காமிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த பறவையானது கேமஃப்ளோஜ் தன்மை கொண்டது. அதாவது கெமிலியான் மாதிரி இதனுடைய உடல் பகுதியானது மரம் போன்றே தோற்றமளிக்கும். அதனாலேயே இது வேட்டையாடும் போது மரக்கிளைகள் பக்கத்தில் போய் உக்காந்துக்கும். அப்படி உட்கார்றதால தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதுவும் மரக்கிளை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய உயிரினங்கள் வரும். இது முழுக்க முழுக்க மாமிச உண்ணியாக இருக்கிறதாலேயே இதை தேடி சின்ன சின்ன பறவைகள், சின்ன சின்ன பூச்சிகள் இது மரக்கிளைன்னு நினச்சிக்கிட்டு வரும்ல, அப்படி வரும்போது டக்குன்னு பாஞ்சு அதை கடிச்சு சாப்பிட்டு வேட்டையாடிடும். அதோட இது ஆந்தை பறவைக்கு உறவினர் வகை பறவை அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இரவு நேரங்களில் இது அதிகமாக வேட்டையாடக்கூடியது. ஸோ இரவு நேரங்களில் நீங்கள் சவுத் அமெரிக்கா பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக மரக்கிளைகள் பக்கம் சாஞ்சு நின்றாதீங்க, இந்த பறவை உங்களை போட்டாலும் போட்டுடலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. என்னடா 5 உயிரினங்கள் மட்டும்தான் காட்டியிருக்கேன், இந்த 5 தான் ஏலியன் போன்ற தோற்றம் கொண்ட உயிரினங்களா, அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லையேன்னு கேட்டிங்கன்னா இதை விட ஏலியன் போன்ற தோற்றம் கொண்ட உயிரினங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நேரம் கருதி அதை பாட்டாக ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த பாட்டில் இதை விட ஏலியன் போன்ற தோற்றம் கொண்ட உயிரினங்களை நீங்கள் அதிகமாக பார்க்க பாருங்க. அதுக்கு அறமையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.